அன்புக்குரியவர்களே, நாம் உள்ளத்தினால் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு கடமைதான் அந்நதுமு அலல் மஆசி. நாம் செய்த பாவங்களை நினைத்து கவலைப்படுவது, வருந்துவது. அந்த பாவம் சிறிய ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, நான் அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்து விட்டேன் என்று கவலைப்படுவது அவசியமாகும். இது உள்ளத்தினால் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாகும். அதற்கு மாற்றமாக மற்றவர்கள் என்னை கேவலமாக பார்க்கிறார்களே, நான் கேவலமான ஒரு ஜினாவை செய்து விட்டேன் அல்லது ஏதோ ஒரு கேவலமான பாவத்தை நான் செய்து விட்டேன் என்பதற்காக மக்கள் என்னை கேவலமாக பார்க்கிறார்கள், கேவலமாக கதைக்கிறார்கள் என்பதற்காக நான் இந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருக்கலாமே, ஏன் இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று கை சேதப்பட்டாலோ கவலைப்பட்டாலோ அது உண்மையான கவலையாக நதுமாக இருக்க மாட்டாது. மாறாக அல்லாஹு தாலாவுக்கு நான் மாறு செய்து விட்டேன், அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கிய தடுத்த ஒரு விடயத்தை நான் செய்து விட்டேனே என்று உண்மையான முறையில் கவலைப்பட்டு தௌபா செய்தால்தான் அது உண்மையான நதுமாக கவலையாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த புனித ரமலானுடைய மாதத்தை நாம் பிரயோசனமாக கழித்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானிலே நாம் அதிகமாக தௌபாவிலே ஈடுபட வேண்டும். நாம் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவிலே உள்ளத்தினால் செய்ய வேண்டிய அடுத்த கடமை என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.